வேதம் மனாசே ராஜாவோட பேரனான யோசியா ராஜாவை பத்தி சொல்லுது. இவர் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான் அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் ராஜாவான உடனே இவர் செய்கிற ஃபர்ஸ்ட் வேலை, இவர் என்ன பண்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அங்க இருக்கிற காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லி சொல்லி அனுப்புறாரு. அந்த இடத்துல நியாயப்பிரமாண புஸ்தகம் கண்டுபிடிக்கப்படுது. நியாயப்பிரமாண புஸ்தகத்த வாசிச்சதுக்கு அப்புறம், இந்த ஸ்தலத்தின் மேல கர்த்தருடைய கோபம் இருக்குது அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. உடனே அங்க இருக்கிற தேவனுடைய தீர்க்கதரிசிகள் யாராவது இருக்கிறாங்களா? அவங்க கிட்ட போயி, எனக்காகவும் இந்த தேசத்துக்காக நீங்க விசாரியுங்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆட்கள அனுப்புறாரு. அவங்க உல்தால் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி கிட்ட போறாங்க. அப்ப அந்த தீர்க்கதரிசி சொல்றாங்க, "நீ தேவனுடைய வார்த்தையை கேட்டபோது உன் இருதயம் இளகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. அதனால அவருக்கு கிடைச்ச லாபம் என்னன்னா, அந்த ஸ்தலம் ரொம்ப பாழாகி போகும்னு சொல்லி கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தாலும் யோசியா ராஜாவோட நாட்கள்ல அவருடைய கண்கள்ல எந்த பொல்லாப்பையும் நான் வர பண்ண மாட்டேன். உன்னுடைய நாட்களுக்கு அப்புறமா தான் அந்த தீங்கை நான் வர பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆமாங்க. அதே போல இந்த நாட்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம நல்லவங்களா இருக்கும்போது, நம்மள சுற்றிலுமே தீமையான மனிதர்கள் நிறைந்திருந்தாலும், நமக்காக ஆண்டவர் வர அதாவது இந்த தேசத்தின் மேல அவர் வரவழைக்கும் தீங்கான காரியத்த நமக்காக நம்ம நல்லவங்களா இருக்கிறதுனால, ஆண்டவர் அத தள்ளி வைப்பாரு. அதுக்காக மனஸ்தாபப்படுகிற தேவனா இருக்கிறாரு. உங்களோட கண்ல, என்னோட கண்கள்ல தீமையான காரியத்த பார்க்க விடமாட்டார்.